Hello dear friends and welcome to U-Turns Christmas கொண்டாட்டம். இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இட்ஸ் a great joy to see all of you. விசேஷமாக நமக்கு வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க தான் தேசத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு பெற்றிருக்கிறாங்க. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமாக அவர்கள் இருக்கிறாங்க. அதனால் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியினுடைய விஐபிஸ். வாலிபர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்து தங்கள் வலிமையை காட்டி இந்த தேசத்தை கட்டுவதில் முக்கியமான பங்கில் வெவ்வேறு துறைகளில் அவங்க பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அவங்களோட கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்திருக்கிறோம். அண்ட் முக்கியமான வாலிபர்கள் பார்த்துட்ருக்கிறவங்கெல்லாம் நீங்களும் எங்களோட இந்த கொண்டாட்டத்தில் கலந்திருப்பது பெரிய சந்தோஷம். கம் லெட்ஸ் மீட் ஆல் தி யூத் இன் திஸ் ப்ரோக்ராம். வாலிபர்களை சந்திப்போம். ரொம்ப சந்தோஷம். 2 டீம்ஸாக நீங்கள் 8 பேரும் வந்திருக்கிறது. வெல்கம் டு ஆர் யூ-டர்ன் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். விசேஷமாக இவங்கெல்லாம் தான் யூ-டர்ன் ஊழியத்தை எடுத்து ஹெல்ப் பண்ணி அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு பயங்கர அட்டகாசமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே பங்கேற்றிருக்கிறீங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? என் பேர் ஜெருஷா. வந்து மயிலாப்பூர்லேருந்து. என்ன படிக்கிறியா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் தானா? ரொம்ப டாலாக இருக்கியே. வெரி குட். வெல்கம் ஜெருஷா. உங்கள் பேர்? என் நேம் சந்தோஷ். நான் தேகராய காலேஜ் படிக்கிறேன். நான் ஜீசஸ் கால்ஸ் வந்து ப்ரேயர் டவர் பாரிஸ்லேருந்து வரேன். பாரிஸ் ப்ரேயர் டவரில் யூ-டர்ன் கிளப்பில் நீங்கள் வாலண்டியராக இருக்கேன். ஓகே, வெல்கம். உங்கள் பேர்? என் பேர் ஆனி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ ஜேசி ஹவுஸ்லேருந்து யூத் கிளப்லேருந்து. நீங்களும் பாரிஸ் ப்ரேயர் டவரில் இருக்கிறீங்க. என் பேர் யாபேஷ். நான் வந்து 10th படிக்கிறேன். யாபேஷ். யாபேஷ். ஓகே. உன் பேரோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியுமா? கரெக்டாக சொல்லி பார்ப்போம். அவன் வந்து ப்ரேயர் பண்ணால அவனுக்கு நிறைய திங்ஸ் கொடுப்பாரு. ஜீசஸ் ஜோம் பண்ணால் ஆண்டவர் நிறைய கொடுக்குறாரா? வெரி குட். என்ன படிக்கிறியா? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட். எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ நேரம் முடிஞ்சு நீ வெக்கேஷனில் இருப்ப கிறிஸ்மஸில். ஓகே, நல்லா தான் பண்ணியா எல்லா எக்ஸாமும்? ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்த டீமை நம்ம சந்திப்போம். வெல்கம் டு திஸ் யூ-டர்ன் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். நீங்கள் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிச்சோம். அவங்களெலாம் பார்த்தா எப்படி தெரியுது? பரிதாபமாக இருக்காங்களா? ஈஸியாக ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? டஃப்பான காம்படிஷன் தான். காம்படிஷனாக தான் பார்த்தா பயமாக தான் இருக்கா? ஆமாண்ணா. அவங்கெல்லாம் சாதுவாக தானே பார்க்குறாங்க. ஓகே, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறீங்கன்ட்டு. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாரதி. நான் திருவச்சூர்லேருந்து வரேன். காலேஜ் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணேன். முடிச்சிட்டிங்க. என்ன படிச்சிருக்கீங்க? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஆனால் தமிழில் தான் அந்த கேம் விளையாட போகிறோம். ஸோ ஓகே, வெல்கம். உங்கள் பேர்? என் பேர் டியோ. நான் ஃபர்ஸ்ட் இயர் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறேன். ஏரோநாட்டிக்கல் படிக்கிறீங்களா? ஓகே. அதில் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் இது வரைக்கும் கற்றுருக்குறீங்க? ஃபஸ்ட் இயர் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு செமஸ்டர் முடிஞ்சிருக்கோம். எதுவும் கற்றுக்கிட்டீங்களா? ஃப்ளைட் டைனமிக்ஸ். ஃப்ளைட் டைனமிக்ஸா? சரி, ரொம்ப அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். அஷ்மிதா ஈவ்லின். போர்ஷாவத்துலேருந்து வந்திருக்கேன். ஓகே. அண்ட் யூ-டர்னில் வர்ஷிப் லீடராக இருக்கேன். அண்ட் ஐம் டூயிங் பிபிடி. ஓ, குட். You're doing பிபிடி ஃபிசியோதெரபி. ஓ, ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள். மோனேஷ் குமார்னா. ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஐஎஸ்எம் நியூ காலேஜில் படிக்கிறேன். இங்கே அடையார் ப்ரேயர் டவரில் வந்து பிபிடி ஒர்க் பண்ணுறேன். ஓ, அடையார் ப்ரேயர் டவரில் யூ-டர்ன் கிளப்பில் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதில் மீடியாலாம் பண்ணுவீங்களா? ஆமாண்ணா. ஓகே, வெரி குட். ஸோ கிரேட். 2 டீம்ஸையும் நம்ம சந்திச்சிருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே யூ-டர்ன் கிளப்பில் எத்தனையோ வாலிபர்களுக்கு பிரயோஜனமாக அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பாடி ஊழியம் பண்ணி நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறீங்க. இட்ஸ் கிரேட் டு see. ஆனால் இப்போ உங்களுடைய வலிமையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைட் யூ-டர்ன் பாரிஸ் ப்ரேயர் டவர் டீம், இந்த சைட் யூ-டர்ன் டாக்டர் டிஜிஎஸ் ப்ரேயர் டவர் டீம் அடையார்லேருந்து. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். நீங்களும் சேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டீம் பிடிச்சிருக்கோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ டு ரவுண்ட் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் 1. ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரவுண்ட் 1ல் 2 டீம்ஸும் நீங்கள் மீட் பண்ணீங்க. இந்த ரவுண்ட் 1லேயே 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 செக்மெண்ட்ஸையும் தாண்டினா தான் உங்களுக்கு ரவுண்ட் 1 ஜெயிக்க முடியும். ஸோ இந்த கேமில் மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. அதில் 3 ரவுண்ட்லேயே டோட்டல் பாயிண்ட்ஸ் 3000 எதாவது வாங்கியிருக்கீங்களா வாழ்க்கையில்? இல்லையா? எக்ஸாமே 100க்கு தான், இங்கேயே 3000 வச்சுருக்கீங்க அப்படின்றீங்க. ஸோ
சரி, அந்த 3000ல ரவுண்ட் 1 நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதில் 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ விளையாட போகிறோம். அந்த ரவுண்ட் 1லே 3 செக்மெண்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் குவிஸ் செக்மெண்ட், அதுக்கு 300 பாயிண்ட்ஸ். மிஸ்ஸிங் வர்சஸ் செகண்ட் செக்மெண்ட், அதுக்கு 300 பாயிண்ட்ஸ். ஃபைனல் செக்மெண்ட் கனெக்ஷன், அதுக்கு 400 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, பயப்படாதீங்க. யூ கேன் பவுன்ஸ் பேக். ஆர் யூ ரெடி? ஓகே, ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் குவிஸ். உங்களுக்கான இதை நான் கேட்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரூல் சொல்லணும்னா, ஆன்சர் தெரியும்னு நினச்சிங்கன்னா நேராக சொல்லிடக்கூடாது, பஸர் அழுத்தணும். ஓகேயா? பஸர் அழுத்தி உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே ஆன்சரை சொல்லிடணும். இல்லைனா கொஸ்டின் பாஸ் ஆயிடும். ஓகேயா? ஓகே, லெட்ஸ் கோ. ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் குவிஸ். உங்களுக்கான முதற் கேள்வி, இயேசு ஏன் உவமைகளின் மூலம் போதித்தார்? ஆப்ஷன்ஸ் இருக்குது, 4 ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மக்களை குழப்புவதற்கா, ஆப்ஷன் பி தமது அதிகாரத்தை காட்ட, ஆப்ஷன் சி தேவனுடைய உண்மைகளை மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள, ஆப்ஷன் டி சீஷர்களை மட்டும் சோதிக்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன ஆப்ஷன்? தேவனுடைய உண்மைகளை மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள. அதானா? ஷுவரா? உண்மைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Okay, option C is the right answer. Paris U-Turn Club team, good job. Winning startல இருக்கிறீங்க. Good. இது வந்து ஒரு ட்ரையல் ரவுண்ட் தான். சும்மா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், கரெக்டாக சொல்லிட்டீங்க. லெட்ஸ் கோ டு த செகண்ட் கொஸ்டின். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு? ஓகே, ரெண்டாவது கேள்வி. 4 ஆப்ஷனும் கொடுத்துட்றேன். வெள்ளியும் தங்கத்தையும் விட மதிப்பானது எது? ஆப்ஷன் ஏ லேண்ட், நிலம், ஆப்ஷன் பி அதிகாரம், ஆப்ஷன் சி புகழ், ஆப்ஷன் டி ஞானம். ஓகே, ஆப்ஷன் டி ஞானம். ஞானமா? ஞானம் தான். புகழ் கிடையாதா? அதிகாரம் கிடையாதா? ஞானம் தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். ஞானம் தான் வெள்ளியும் தங்கத்தோடைய ரொம்ப மதிப்பானது, முக்கியமானது, சிறந்தது. ஸோ வெரி குட். நல்லா டைப் பண்ணிட்டீங்களே, காம்படிட்டிவாக இருக்கிறீங்க. இப்படி தான் வேணும். நல்லா 2 யூட்டர்ன் டீம்ஸும் ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. பட் கடைசி கேள்வி ஆஃப் த ஃபர்ஸ்ட் குவிஸ் செக்மெண்ட்டுக்கு போகிறோம். இதில் ஜெயிக்கிறவங்க கேன் வின் திஸ். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. இயேசு சமாரிய பெண்ணை எங்கு சந்தித்தார்? ஆப்ஷன் ஏ ஆலயம், ஆப்ஷன் பி யோர்தான் நதி, ஆப்ஷன் சி யாக்கோபின் கிணறு, ஆப்ஷன் டி நாசரேத். ஓகே, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னது? ஆப்ஷன் யாக்கோபின் கிணறு. அதுக்கு ஏன் யாக்கோபின் கிணறுன்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன்னா அது யாக்கோபுடைய கிணறுங்க, வேற எதுவும் இல்லை. That's the right answer. Let's clap for the Paris U-Turn Club team. Obviously segment 1 நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. Good start, but you can easily catch up. சீக்கிரமா பிடிச்சிடலாம். Let's go to segment 2. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். செக்மெண்ட் 1 நீங்கள் நல்லா முடிச்சிருக்கீங்க. 2 டீமும் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. செக்மெண்ட் 2 இது வந்து மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், fill in the blanks. இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் fill in the blanks பண்ணியிருப்பீங்கல்ல, அங்கே போயிடுறோம் இப்போ. ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் கேள்வி கேட்டோன்னே நீங்கள் 30 செகண்டில் பஸர் அழுத்தினதுக்கப்புறம் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் டேஷும் இருக்கும். அந்த டேஷ் என்ன? ஓகே, டீம் பாரிஸ். சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்குமா? பொக்கிஷம் எங்க இருக்கும்? இல்லையே, சந்தோஷம் இருக்காதான் அங்க. நீங்க ட்ரை பண்றீங்களா? இருதயம். ஓகே, ஐ திங்க் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, சொல்லிட்டாங்க. வெரி குட். ஸோ டீம் அடையார் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இருதயம். உங்களுக்கு மனதுருக்கத்தில் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றோம். மனம், இருதயம். மத்தேயு 6:21 இதை பற்றி எழுதியிருக்கு. ஓகே, குட். நீங்கள் கேட்சப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான 2வது கேள்வி. ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இயேசு அவனை நோக்கி டேஷுக்கு எல்லாம் கூடும் என்றார். யாருக்கு? டேஷ்க்கு எல்லாம் கூடும் என்றார். எப்படிப்பட்டவனுக்கு?
கேட்கலையே. விசுவாசிக்கு. ஓகே, யூஆர் வெரி க்ளோஸ். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கரெக்ட் ஆன்சர். குட் ஜாப். Paris team has taken the next points. ஓகே, உங்களுக்கான ஃபைனல் கொஸ்டின்ஸ் ரெடியாக இருங்க. பஸரில் கை வச்சுக்கோங்க. உங்களுக்கான கடைசி கேள்வி, பூமியிலே பாவங்களை மன்னிக்க டேஷுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். யாருக்கு? பூமியிலே பாவங்களை மன்னிக்க டேஷுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். டீம் பாரிஸ். எனக்கு அதிகாரம். உங்களுக்கு உண்டா அதிகாரம்? எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் அது? எனக்கு தேவன் இல்லையே. உங்களுக்கு தெரியுமா? மனுஷகுமாரனுக்கு அவங்க ஸ்டீல் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஸ்டீல் பண்றதுக்கும் திறமை வேணும். ஆனால் நம்ம யூஸ்வலாக பண்ண மாட்டோம். பட் ஆன்சரை கரெக்டாக நீங்கள் சொல்லி பாயிண்ட்ஸ் திருடிட்டீங்க. வெரி குட். ஸோ டீம் அடையார் ஹேஸ் டேக்கன் த நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படியே ஆல்டர்னேட்டிவாக போகுது. நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. நேர்களே, நீங்களும் எந்த டீம் பிடிச்சிருக்கு? யூட்டர்ன் டீம், பாரிஸ் பிடிச்சிருக்கா? சத்தம் சேர் பண்ணுறீங்களா? ஓகே, யூட்டர்ன் டீம் அடையார் பிடிச்சிருந்துச்சுன்னா சேர் பண்ணுறீங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் சேர் கேட்கல. அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட #யூட்டர்ன் பாரிஸ் ஆர் யூட்டர்ன் அடையார்னு நீங்கள் எழுதுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே. ஓகே, லெட்ஸ் கோ டு திஸ் கனெக்ஷன்ஸ் செக்மெண்ட். 2 கேள்வி வச்சுருக்கிறேன். இதை யார் ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு பார்ப்போம். பஸர் அழுத்துங்க. உங்ககிட்ட ஆன்சர் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதை நீங்கள் வீடியோவில் திரையில் பார்க்கலாம். படத்தை பாரு, பெயரை கூறு. இந்த படத்தை பார்த்து உங்கள் பெயரை நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. பஸர் அழுத்துங்க. உங்கள் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப குழம்பி இருக்கிறாங்க. கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியலையே. யாரும் விசில் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு குழந்தை. நோ கெஸஸா? இன்னும் யோசிக்கிறீங்களா? அவ்வளோ டஃப்பாக ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ரொம்ப ஈஸியாக அவங்க கெஸ் பண்ணதுனால இப்போ ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கிட்டோம். எனி கெஸஸ்? கம் ஆன் டீம் பாரிஸ், டீம் அடையார். ஓகே, இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறோம். முடியலன்னா பாஸ் ஆயிரும், ஸ்கிப் ஆயிரும் கொஸ்டின். நோவா? இந்த படத்தை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா? ஓகே, ஐ திங்க் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ வி வில் ரிவீல் தி ஆன்சர். இதற்குரிய ஆன்சர் உடன்படிக்கை. கொஞ்சம் கூட கெஸ் பண்ணலையா? இல்லை, நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்களா? என்னன்னு நீங்கள் நினச்சிங்க? அது வரைக்கும் வந்துச்சுன்னா ஓன்னு போயிட்டீங்களா? அங்கேயே இவங்க இது முடிஞ்சு போச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆடியன்ஸ் நீங்கள் நிறைய பேர் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா குட் ஜாப் ஃபார் யுவர் செல்ஸ். நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி ஆஃப் ரவுண்ட் 1 அண்ட் ஆஃப் செக்மெண்ட் 3. ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ கொஞ்சம் ஷார்ப் ஆகிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கான திரையில பார்த்தீங்கன்னா இது ஒரு நபரினுடைய பெயர். அது யார்? பார்த்து கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே, டீம் பாரிஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழுத்திட்டீங்க. என்னப்பா? டீமோத்தி. நல்ல ட்ரை. டீ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் தப்பான ஆன்சர். டீம் அடையார், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. சிம்சோன். எப்பா, எங்கேயோ போயிட்டீங்களே. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ரீசனிங் கேட்கறதுக்கே அவ்வளோ இருக்கு. எப்படி சிம்சோன் சொல்றீங்க? சிமேய்க்கும் சிம்சோனுக்கும் பார்த்தீங்களா ஆன்சரை? சிமேய் தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் நீங்கள் சிம்சோன் சொல்லிட்டீங்க. ஸோ யூ ஹவ் லாஸ்ட் யுவர் சான்ஸ். ஆடியன்ஸ், both of them have failed. 2 பேரும் அவங்க மார்க் இழந்திருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் அவங்க சார்பில் மார்க் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிமேய் தான் இதனுடைய ஆன்சர். சி, அப்புறம் மே, அப்புறம்
பல்ல ஈன்னு காமிக்கிற ஈ. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கனெக்ஷன்ஸ் கேம் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. பட் இந்த டீம்ஸ் ஆர் ஸ்டில் ஃபைட்டிங். அவங்க எப்படி ரவுண்ட் 2ல் செய்கிறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து பாருங்கள். வி வில் கம் பேக். ஓகே, இப்போ உங்கள் பாயிண்ட்ஸ் எப்படி பண்ணீங்கன்றதை நம்ம பார்ப்போம் ஸ்க்ரீனில். ஸோ டீமே நீங்கள் 200 பாயிண்ட்ஸ் குவிஸில், 100 பாயிண்ட் மிஸ்ஸிங் வர்சஸில், கனெக்ஷன் எதுவும் வாங்காமல் 300 வாங்கியிருக்கீங்க. டீம் பி குவிஸில் 100, மிஸ்ஸிங் வர்சஸில் 200 அண்ட் டோட்டல் ஆஃப் 300 ஈச் வாங்கியிருக்கிறீங்க. டை. ஸோ அதுக்கும் மொத்தம் டை கட்டிட்டு நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் இந்த டையாக நம்ம விட விரும்பல. ஒரு வின்னர் வேணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு கேள்வி நாங்கள் வச்சுருக்கிறோம். இதை கனெக்ஷனில் இன்னும் ஒரு ஆடட் போனஸ் டை பிரேக்கர் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு திரையில் காமிக்கிற மாதிரி ஒரு வேதாகம புத்தகத்தின் பெயர் இது. அது என்னவென்று நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே, டீம் ஏ. ரேமியா, எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுது? அடிக்கணுமா அதை வச்சு? கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். டீம் பாரிஸ் ஜெயிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? திட்டுறீங்களா இல்லை வெல் பிளேடுன்னு சொல்கிறீங்களா? வெல் பிளேட். நல்ல ஸ்போர்ட்டாக இருக்காங்க. குட் ஜாப் டீம் பாரிஸ். இந்த ரவுண்ட் 1 வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பரிசு உண்டு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் போய் பெற போகிறீங்க. பட் அதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. உங்களுக்காக ஒரு ரூமில் 3 கிஃப்ட்ஸ் வச்சுருக்குறோம். அதில் ஒரு கிஃப்ட் தான் கரெக்டான கிஃப்ட். அது என்னவென்று இப்போது ஒன் ஆஃப் யூ நீங்கள் ஒருத்தர் நாமினேட் பண்ணி அந்த ரூம்குள்ளே அனுப்ப போகிறோம். யாராக இருக்கணும்? நீ போறியா? தைரியசாலி, கான்ஃபிடென்ட் மேன். ஓகே, யாபேஷ் இப்போது டீம் பாரிஸ்லேருந்து போகிறாங்க. லெட்ஸ் கிவ் ஹிம் a hand. ஓகே, டீம் பாரிஸ், உங்கள் வெற்றி வீரர் யாபேஷ் போயிருக்கிறாரு. அங்கே போய் 3 கிஃப்டில் ஏதோ ஒன்று எடுக்க போகிறார். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ஆப்போசிட்டாக அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேயா? ரெடியா? பார்ப்போம் யாபேஷ் என்ன அங்கே பண்ணுகிறார். யாபேஷ் ரெடியா? ஸோ பார்க்குற மாதிரி 3 பாக்ஸஸ் இருக்குது. அதில் ஒரு பாக்ஸில் தான் ஆப்வியஸ்லி கிஃப்ட் இருக்குது. ஓகே, யாபேஷ் வந்துட்டாரு. அவங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியாது. நல்லா ஜோம் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன ஆக்ஷன் காட்டிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து பார்க்க முடியாது. ஓகே, யாபேஷ் சூஸ் பண்ணிட்டாரு. பார்ப்போம். ஓகே, வெற்றி வீரர் யாபேஷ் வருக. கை தட்டுறோம். ஆனால் இங்கே எல்லாருக்கும் தெரியும் எந்த பாக்ஸ் சூஸ் பண்ணீங்க, அதில் கிஃப்ட் இருந்துச்சான்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கரெக்டாக சூஸ் பண்ணீங்கன்னு தெரியுமா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா அந்த பாக்ஸில் தான் கிஃப்ட் இருக்குன்னு? இருக்கலாமா? நீங்கள் ஏ பாக்ஸ் சூஸ் பண்ணீங்கல்ல, ஸோ அதில் தான் கிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஷுவர். என்ன சொல்கிறீங்க? அதில் தான் இருந்துச்சா? தெரியலையா? நீங்கள் தானே பார்த்தீங்க லைஃப் இருந்துச்சுல்ல. ஸோ யாபேஷ், வெரி குட். யூ ஹேவ் ஒன் யுவர் டீம் த ப்ரைஸ். கரெக்டான பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. எப்படி உங்கள் டீம் மெம்பர்ஸ் என்கரேஜ் எல்லாம் கேட்டுச்சா? ஃபர்ஸ்ட் பி சூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். பி ஃபார் பைபிள் இருக்கு. அப்புறம் ஏ ஃபார் ஃபர்ஸ்ட் மனுஷன் ஆடம்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எப்போ என்னென்னமோ டாக்டிக்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யோசித்து பார்க்கவே முடியாது. பட் எனிவே கரெக்டாக நீங்கள் அரைவ் ஆயிட்டீங்க. குட் ஜாப். ஸோ டீம் பாரிஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு ரவுண்ட் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 2க்குள்ளே போகிறோம். டீம் பாரிஸ், ஐ திங்க் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறீங்க, ஃபார்மில் இருக்கிறீங்க. இதையும் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ டீம்ஸ்ட நம்ம கொஞ்சம் கேட்போம். என்ன டேலண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதை ஏதாவது யூடர்ன் கிளப்பில் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களா? சிங்கிங்கா? நல்லா பாடுவீங்களா? உங்களுக்கு ட்ரா பண்ணுவீங்களா நல்லா? ஓகே, அப்புறமா வரைஞ்சி காமிங்க பார்ப்பேன். நான் என் ஃபேஸில் அப்படியே உட்காந்துருக்கேன், எவ்வளோ நல்லா வரைய முடியுதுன்னு பார்ப்பேன். நீங்கள் நல்லா எம்சி பண்ணுவீங்களா? ஓகே, குட். நல்லா டேலண்டடாக இருக்கிறீங்க.
உங்கள் டீம் எப்படி, அதாவது யூனிக் டேலண்ட்ஸ் யாருக்காவது இருக்கா? நல்லா ட்ரா பண்ணுவீங்களா? சர்ப்ரைஸா எனக்கா? எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம். வா, ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்துருக்கீங்க. இது என்னது? ட்ராயிங்கா? ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் கேம் வச்சுன்னு பார்த்தா நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ தாட்ஃபுல் கிஃப்ட். வாவ், அமேசிங். ஒரு பியூட்டிஃபுல்லான படம் என்ன வரைஞ்சிருக்கிறாங்க. கிரேட் டேலண்ட் உங்களுக்கு. இது பேர் தான் ஐஸ் வச்சு பாயிண்ட்ஸ் வாங்குறது அப்படின்னு. இல்லைல்ல, ரொம்ப அழகா. எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு இது வரைகிறதுக்கு? 2 hours ஆச்சா? நீங்கள் கண்டினியூஸாக வரைஞ்சிட்டே இருப்பீங்களோ நிறைய திங்ஸ் பார்க்குற இதெல்லாம்? வா, தேங்க்யூ ஸோ மச் ஆனி. தாட்ஃபுல் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம கேம்குள்ளே போவோம், ரவுண்ட் 2க்குள்ளே போவோம். இப்போ எனக்கு முன்னாடி 20 கேண்டில்ஸ் இங்கே இருக்குது. இந்த கேம் வந்து எல்லா 20 கேண்டில்ஸையும் நல்லா கொளுத்திட்டா ஒவ்வொரு கேண்டிலுக்கும் 50 பாயிண்ட்ஸ் உண்டு. எல்லாத்தையும் கொளுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஓவரால் பாயிண்ட் டேலியில். உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் வந்து கேண்டிலில் கொளுத்த போகிறீங்க. டீம் அடையாரில் யார் அப்படின்னு பார்ப்போம், டீம் பாரிஸில் யாருன்னு பார்ப்போம். உங்கள் டீமுக்கு நீங்கள் சேர் பண்ணுங்கள். #டீம் பாரிஸ், #யூட்டர்ன் பாரிஸ், #யூட்டர்ன் அடையார் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் சேர் பண்ணி அனுப்புங்க. ஓகே, டீம் அடையார் நீங்கள் யார் சூஸ் பண்ணுறீங்க? ஓகே, அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு போவோம். அவங்களுக்கு சேலஞ்ச் கொடுத்து கேட்சப் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். மோனிஷ் ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. வாங்க மோனிஷ். ஸோ 20 கேண்டில்ஸ் இருக்குது உங்களுக்கான மேட்ச் பாக்ஸ். இதை வச்சு உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் 20 கேண்டில்ஸையும் கொளுத்துறீங்களான்னு பார்ப்போம். 1000 பாயிண்ட்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் டீமில் சேர்க்குறதுக்கு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? மோனிஷ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் ட்விஸ்ட். ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சு 20 கேண்டில் நீங்கள் லைட் பண்ணணும். இப்போ எப்படி இருக்கீங்க? கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னும் சேலஞ்ச் எடுத்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் தான் டைம். அதுவும் ஒரு சேலஞ்ச் தான். அதுக்குள்ளே 20 கேண்டில் கொளுத்தணும். கமான் டீம் அடையார், சப்போர்ட் மோனிஷ். லெட்ஸ் கோ, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு சேலஞ்சை தாண்டிட்டாங்க. மேட்ச் ஸ்டிக்கை கொளுத்து தெரியுது. நிறைய பேருக்கு அதிலே ஸ்டக் ஆயிடுவாங்க. பார்ப்போம். கமான் மோனிஷ், இன்னும் ஃபஸ்ட்லேயே தான் இருக்கீங்க. அடுத்தது. ஓ நோ, 1 கேண்டில், பட் குட் ட்ரை. என்னாச்சு? என்ன சேலஞ்சிங்காக இருந்துச்சு? டக்குன்னு முடிஞ்சிருச்சா? ஓவர் வேக்சிங் கேண்டில் மேலே பழிய போட்டுரு. சரியில்லை. ஓகே, குட் ட்ரை டீம் அடையார். லெட்ஸ் கோ டு டீம் பாரிஸ். உங்கள் டீமில் யார்? உங்கள் நேம்? ஜெருஷா இஸ் கோயிங் டு கிவ் இட் அ ட்ரை. டீம் பாரிஸ் முடியுதான்னு பார்ப்போம். ஓகே ஜெருஷா, உங்களுக்கான மேட்ச் ஸ்டிக் இது. ரெடி ஆகிக்கோங்க. 2 கேண்டில் கொளுத்தினாலே விக்ட்ரி. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. பட் சேம் 60 செகண்ட்ஸ். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, வேறு ஸ்ட்ராட்டஜி. நடு கேண்டில்லேருந்து போகிறாங்க. என்ன அப்படியே எதா பார்த்துட்ருக்கீங்க? நோட்ஸியா சொல்கிறீங்க? அங்கே முடிஞ்சே போச்சு. ஆனாலும் மேஜிக்காக ஃபயர் வந்துடும் நினச்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1 2 3 4 கேண்டில்ஸ். கிரேட் ஜாப், குட் ஜாப், வெரி குட். ஸோ
என்ன நினைக்கிறீங்க? எனி ரியாக்ஷன்? இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமா? இல்லை மோனிஷை ப்ளேம் பண்ணுறீங்களா? இல்லை கேண்டிலை ப்ளேம் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் ரவுண்டில் கேட்சப் பண்ணிடுறீங்களா? ஓகே, there is still time, but the winner of this round is Team Paris. ஸோ ஸ்கோர்ஸை ரிவீல் பண்ணுவோம். ஆஃப்டர் ரவுண்ட் 2 உங்களுடைய ஸ்கோர்ஸ் திரையில் பார்க்கலாம். கேண்டில் கேமில் டீம் ஏ, அதாவது யூடர்ன் பாரிஸ் 200 பாயிண்ட்ஸ், யூடர்ன் அடையார் 50 பாயிண்ட்ஸ். ஓகே, யூடர்ன் அடையார் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. யார் போய் திருப்பி மிஸ்ட்ரி ரூமில் போய் கரெக்டான கிஃப்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நாமினேட் பண்ணுறீங்க? யார்? நீங்கள் போகிறீங்களா? உங்கள் பேர்? சந்தோஷ் போக போகிறாங்க. சந்தோஷ்க்கு நல்லா சேர் பண்ணுங்க. ஓகே சந்தோஷ், கோ ஹெட். உங்கள் டீம் இங்கேருந்து டைரக்ஷன் கொடுப்பாங்க, சேர் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் சந்தோஷ் கிஃப்ட்டை சூஸ் பண்ணாதபடி என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ண போகிறீங்களா? ஓகே, லெட்ஸ் see if சந்தோஷ் கேன் கோ அண்ட் கெட் தி கிஃப்ட். நம்ம அடுத்த வீரர் சந்தோஷ் அங்கே ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க எப்படி இன்டென்ஸாக இருக்கிறாங்களா இல்லை இதாக இருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கிஃப்ட்டு வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் இடம் மாறி இருக்கு. சந்தோஷ் இஸ் கம்மிங். சீலாம் தெரியாது அங்கே. உங்க சத்தமே கேட்கலையே. அவன் சுத்தமா குழம்பியாச்சு. சுத்தி சுத்தி பீக்கு தான் வராது. கடைசியா எப்படியோ வலிக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் கடையில வந்து சேர்த்துட்டீங்க. ஓகே, லெட்ஸ் பிரிங் பேக் சந்தோஷ் இன்டு அவர் ஸ்டுடியோ. வெற்றி வீரர் திரும்புகிறார். வெல்கம் சந்தோஷ். கம் கம் கம், இங்கே வாங்க. என்ன சந்தோஷ், எப்படி பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அது நீங்கள் அப்படி நடுவில் போனீங்க, அப்புறம் அங்கே போனீங்க, அப்புறம் இங்கே வந்தீங்க? நடுவுலே தான், ஆனால் கை நிறையா இருந்துச்சு டைமில். ஏன் சென்டர்னு நினச்சிங்க? கெஸ் இருந்துச்சு எனக்கு, மட்டும் தான் கெஸ் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் மாற்றிட்டீங்க. மாற்றிட்டேன். ஏன்? இந்த பக்கமும் இருக்குமோ கேட்டுச்சா உங்கள் டீம் சொன்னதெல்லாம்? கேட்கல, எதுவுமே கேட்கணும். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தீங்களா? சந்தோஷ் கரெக்டாக சூஸ் எக்ஸ்பெக்டே பண்ணலையா? ஓகே, ரிவீல் பண்ணுவோமா? சந்தோஷ் ஹேஸ் chosen the correct gift box. குட் ஜாப். அவருக்கே அதிசயம் பாரு. அப்படியா, நான் தோத்துட்டேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு. கரெக்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்தோஷ். இன்னொரு கிஃப்டர் டீம் பாரிஸ்க்கு வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. குட் ஜாப், கிரேட் ஜாப். டீம் பாரிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, வின்னிங் மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. டீம் அடையார் அவங்கள கேட்ச் பண்ணுவாங்களான்றது நம்ம ரவுண்ட் 3ல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரவுண்ட் 3. ரவுண்ட் 3க்கு எல்லாம் தயாராகிட்டிங்களா? ரவுண்ட் 3க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கோர்ஸ் பார்ப்போமா? அவங்க ரொம்ப டல்லாக இருக்கிறாங்களே, என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கா இல்லையா? ஓகே, ஸ்கோரை பார்ப்போம். இப்போது 3 ரவுண்ட், அதில் 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 1ல் உள்ள ஸ்கோர் டீம் ஏ 400, டீம் பி 300. ரவுண்ட் 2 பார்த்தோன்னா டீம் ஏ பாரிஸ் டீம் 200 வாங்கியிருக்காங்க, அடையார் டீம் 50 வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் ஓவரால் 2 ரவுண்டும் சேர்த்து பாரிஸ் டீம் 600 பாயிண்ட்ஸ் அண்ட் அடையார் டீம் 350. ரொம்ப தலையை குனிச்சிட்டாங்க. இன்னும் கான்ஃபிடென்ஸ் இருக்கா இல்லையா? முடியுமா? இந்த ரவுண்ட் ஜெயிச்சிருங்களா? ஓகே, ஐ எம் சப்போர்ட்டிங் யூ இந்த ரவுண்ட். சரியா, கம்பேக் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 3க்குள்ளே போகிறோம். இது டோன்ட் டச். இந்த ரவுண்ட் பேர். இந்த யூட்டென்சில் வச்சு இந்த ஒயரை தொடாமல் கடைசி வரைக்கும் அவங்க கொண்டு வரணும். இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா 200 பாயிண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா 400, இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா 600, இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா 800 அண்ட் ஃபைனலி முடிச்சிட்டாங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் இங்கே கோல்டு ஃபாயிலில் காமிக்கப்பட்டிருக்கு. பார்ப்போம் 2 டீம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்ட்டு. ஸோ
மேபி டீம் அடையாட்டு இந்த ஆரம்பிப்போம். உற்சாகமாக இருக்கிறாங்க. யாரை சூஸ் பண்ணுறீங்க இதுக்கு? நம்மளால முடியாதுப்பா அப்படின்றாங்க. யார் வர்றதுக்கே இவ்வளோ டிஸ்கஷன் ஆகுது. ஓகே, உங்கள் நேம்? பாரத். பாரதிக்கு ஒரு நல்லா என்கரேஜ் பண்ணுவோம். கம் ஆன் பாரதி, டோன்ட் டச் ரவுண்ட். இதில் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். யுவர் டீம்ஸ் டெஸ்டினிஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கம் ஆன், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். டீம் அடையார், நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்க விடாதீங்க. அப்பா ரொம்ப கவனமாக கொண்டு போகிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வருது. எவ்வளோ தூரம் போவாங்கன்னு பார்ப்போம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. கீழே விழுது. இதில் ஒரு நுனி தொட்டுச்சுன்னா கூட ஸ்டாப் ஆயிரும் கேமு, தோத்துருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ரீச் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெரி குட், 200 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. குட் ஜாப். கம் ஆன், சப்போர்ட் தெம். ஓகே, நெக்ஸ்ட் பெரிய லீப்பு. மேலே ஏறுது. நல்ல கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. வெரி குட். ஒரு மேலே வர்றதை அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க கரெக்டாக. இப்போ திருப்பி கீழே விழ போகுது. அதை நேவிகேட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். வாவ், வெரி குட். பயங்கர கான்சன்ட்ரேஷன் உண்டு. வாவ், ஆல்மோஸ்ட் கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் வரத்துக்கு பயங்கர ஃபோக்கஸ் தேவை. see how much further she can go. இன்னும் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் 2 பெரிய ஆளாக வருது. வாவ், இன்னொரு சேலஞ்ச். வாவ், ரொம்ப சின்ன ஒரு அலையா வந்தது. அதையும் தாண்டுறாங்க. கிரேட். ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 400. ஓ, ஆல்மோஸ்ட் so close. கிரேட் ஜாப். பயங்கரமான வேலை. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. பயங்கர ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வச்சு பண்ணியிருக்கிறீங்க. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் அடையார். குட். ஓகே, டீம் அடையாரில் அருமையாக பண்ணிட்டாங்க. இப்போ டீம் பாரிஸ் யார் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த நான் சந்தோஷ் இஸ் பேக். இன்னொரு தடவை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கம் ஆன், கிவ் இட் அப் ஃபார் சந்தோஷ். ஓகே சந்தோஷ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கம் ஆன் டீம் பாரிஸ், சேர் பண்ணுங்க. வாவ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஃபோக்கஸ்டாக பண்ணுறாங்க. வாவ், உங்களோட பயங்கர ஸ்பீடாக போகிறாங்களே. கரெக்டான டாக்டிக்கா? வாவ், 200 தாண்டியாச்சு. 400க்கு போகிறாங்க. வெரி குட். வாவ், 400 தாண்டியாச்சு. அமேசிங். வாவ், கம் ஆன் சந்தோஷ், 600 தாண்டியாச்சு. பயங்கர ப்ராக்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல. வாவ், ஓ வாவ், கிரேட் ஜாப் சந்தோஷ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா பண்ணி 600 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஐ திங்க் வாங்கி டீமுக்கு பயங்கரமான பாயிண்ட்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. 3 ரவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். போத் டீம்ஸ் கம்ப்ளீட்டட். ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டாங்க. ஓகே, உங்களுக்கான ஸ்கோர் ரவுண்ட் 1 400 and 300, ரவுண்ட் 2
Team Paris 200, Adayar 50, round 3, 600 points, Team Paris 200 points, Team Adayar. Final score 1200 points, Team Paris, and 550 points, Team Adayar. 550 வாங்குறதுக்கும் ஒரு திறமை வேணும். ஸோ be happy and congratulate yourselves and congratulations to our winners, U-Turn Paris. எப்படி இப்படி உங்களால் அருமையாக பண்ண முடிஞ்சது? டீம் ஸ்பிரிட். ஓகே, வெரி குட். அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் என்னோட டேலண்ட் அப்படி இல்லையா? டீம் கோஆர்டினேஷன் தானா? ஓகே, வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அருமையாக விளையாடுனீங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும் பாக்கி இன்னும் இருக்குது. உங்களுக்கான சர்ப்ரைஸ் மிஸ்ட்ரி ரூம்க்கு அனுப்பி கடைசி கிஃப்டை நீங்கள் வாங்க முடியுதான்னு பார்க்க போகிறோம். சரி, உங்கள் டீமில் யார் போக போகிறா? ஏற்கனவே போகிறவங்க அனுப்ப போகிறீங்களா இல்லை புதுசாக போக போகிறீங்களா? ஓகே, ஜெருஷா போக போகிறீங்களா? ஓகே, உங்கள் டீம் உடைய கிஃப்ட் வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஜெருஷா. நீங்கள் போகலாம் மிஸ்ட்ரி ரூம்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மானிட்டரில் பார்ப்போம் ஜெருஷா கரெக்டான கிஃப்ட்டை சூஸ் பண்ணுறாங்களா, கரெக்டான பாக்ஸை சூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ டீம் பாரிஸ் அவங்க மிஸ்ட்ரி ரூம்குள்ளே போயிருக்கிறாங்க. ஜெருஷா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்றத ஸ்க்ரீனில் பார்ப்போம். 3 பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் இருக்குது. நமக்கு ஒரு பாக்ஸில் இருக்க தெரியுது. ஹலோ ஜெருஷா. அவங்க இன்னும் என்னாச்சு, கட் பண்ணி விட்டீங்களா? நீங்க தட்டி விட்டீங்களா வயரு? என்ன ஆச்சு? நமக்கு கனெக்ஷன் போயிடுச்சு. என்ன பண்றது? உங்களுக்கு தெரியணும்னு ஆசையா இருக்கா? என்ன ஆச்சுன்னு தெரியணும்ல நமக்கு. சரி, கூப்பிட்டுருவோம் நம்ம. ஜெருஷா வாங்க, வெல்கம் பேக். இன்னும் ரொம்ப சோகமாக வர்றதை பார்த்தா எப்படியோ தெரியுது. வாங்க, எப்படி பண்ணீங்க? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கரெக்டாக சூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லைன்னு தோணுதா? உள் மனசு அப்படி சொல்லுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எங்களை யாராலையும் பார்க்க முடியல நீங்கள் கடைசியாக எதை சூஸ் பண்ணீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லை டீமு. பட் லெட்ஸ் சி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம திரையில் பார்க்கலாம். வாங்க ஜெருஷா, வில் சி கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை பார்ப்போம். ஓகே, ஜெருஷா இஸ் டிசைடிங். ரொம்ப டெக்னிக்கலாக யோசித்து எதுலேயும் டக்குன்னு கை வைக்கல, யோசனையிலே தான் இருக்காங்க. அது என்ன டாக்டிக்ஸா? இப்படின்னு பண்ணுற டாக்டிக்ஸோ? என்ன ஆச்சு? சென்டர் பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்களே, அதில் இல்லையே. வாங்க வாங்க வாங்க, அதில் இல்லையே ப்ரைஸு. ஹவு டு யூ ஃபீல்? ஏன்னா நீங்கள் கரெக்டாக அதையும் தான் ஏதோ ஒரு கரண்ட் இந்த சைடு உங்களை கை வைக்க வச்சுச்சா? பக்கத்தில் இருந்தீங்க, பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. எனிவே, உங்களுக்கு சந்தோஷமா? பார்த்து சந்தோஷப்படுறாங்க உங்கள் தோல்வியை பார்த்து. எனிவே, நைஸ் ட்ரை ஜெருஷா அண்ட் நைஸ் ட்ரை டீம் பாரிஸ். தேங்க்யூ போத் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். அருமையாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க. நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து யூ கேவ் யுவர் பெஸ்ட். ஓகே, 2 டீமும் ரொம்ப அருமையாக கம்ப்ளீட் பண்ணி விளையாடுனீங்க. ஸோ ப்ரவுட் ஆஃப் போத் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். இப்போது நீங்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க இருக்கிறோம். 2 பேரும் முன்னாடி வந்துடுங்க. 2 டீமும் வின்னிங் டீமுக்கு ஒரு ட்ரோஃபி வச்சுருக்குறோம். ஐ திங்க் தட் கோஸ் டு U-Turn Paris டீம். அவங்களுக்கு ஒரு கை தட்டிடலாமா? குட் ஜாப், குட் ஜாப். அண்ட் மிஸ்ட்ரி ரூமில் நீங்கள் அருமையாக உங்கள் ப்ரைஸஸ் வின் பண்ணது, கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி வின் பண்ணது. ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் ரவுண்ட் யார்? யாவேஷ். உங்களுக்கான ப்ரைஸ் ஒரு அருமையான ப்ளூடூத் ஸ்பீக்கர். அண்ட் அடுத்தது சந்தோஷ் வின் பண்ணிங்களா? உங்களுக்கான இயர்ஃபோன்ஸ் 2 இருக்குது. நீங்கள் யாருக்கு பிடிக்குமோ சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது உங்கள் டீமுக்குள்ளே சண்டை போட்டுக்கோங்க. ஓகே, வெரி குட். ஸோ அருமையான பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. அண்ட் முக்கியமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை இங்கே என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதில் 3ஆவது ரவுண்டில் ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு கேம் ஆடினீங்க, ஞாபகம் இருக்கா?
நல்லா அப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றும் தொடாமல் எஜ்ஜெல்லாம் தொடாமல் அப்படி கொண்டு போனீங்க. ஸோ அதில் கவனம் அவ்வளோ முக்கியமாக நீங்கள் செலுத்துனீங்க, ஃபோக்கஸ் பண்ணீங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் கவனம் என்பது நம்ம வாலிபர்களுக்கு ரொம்ப விசேஷமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு 21 இயர்ஸ் 22 இயர்ஸ்லேயே சில வாலிபர்கள் எல்லாம் மில்லியனர்ஸ் வராங்க. அவங்க அதுக்குள்ளே அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் ஐடியா வச்சு அதுக்கு ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பித்து அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்டை எப்படி நான் டெவலப் பண்ணுறது, அதை நான் எப்படி விற்கிறது அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஆப்பை டக்குன்னு பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு ஒரு ஆப் பண்ணால் நல்லா விற்குமே, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே அந்த ஆப்புக்கான ப்ரோக்ராமிங்கை ஒரு கோர்ஸ் மாதிரி ஸ்கூலில் பண்ணி டக்குன்னு கற்று அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. யூடியூப்லேயே நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்குறோம். ஆனால் அவங்க எடிட்டிங் கற்றுக்குறாங்க, எப்படி கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்குறாங்க, எப்படி டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணுறதுன்னு கற்றுக்குறாங்க. ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு பேஷன் அவங்க இருக்குது. அந்த பேஷனை தொடர்ந்து ஒரு கவனம் செலுத்தி அதை எப்படி நான் சீக்கிரமாக நிறைவேற்றி ஒரு ரிசல்ட் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இளைஞர்களுக்கு ஒரு கவனம், அந்த பேஷனில் நமக்கு ரொம்ப தேவை. நம்ம சில பேர் என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதுக்கு செல்ஃபிஷாக நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஒரு ஃபன் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் அது நம்மளை பின்தங்க தான் வைக்கிது. மற்றவங்க எல்லாம் முன்னாடி போய் அந்த அவங்க வாழ்க்கைக்குரியான பர்பஸை செஞ்சிடுறாங்க. ஆனால் நம்ம பர்பஸை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட திறந்து நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நம்ம உள்ளத்திலே ஒரு பேஷன் போடுவார். ஏதாவது ஒரு சம்பவம் மூலமாக உங்களுக்கான நோக்கத்தை உங்களுக்குள்ளே ஒரு பேஷனை அதுக்கு கொடுப்பார். அதை கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நம்ம கவனத்தை அது மேலே செலுத்தி அதை பின்தொடர்ந்து நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம ஓட ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த ஃபயர் நமக்குள்ளே வரணும். ஸோ வாலிபர்களாக நம்ம அதற்கு நம்ம ஃபயர் வரதற்கு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட இந்த கிறிஸ்மஸ் தினத்துலேயும் திறந்து கேட்போம். நீதிமொழிகள் 4:26 உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. ஸோ கால் நடை கேர்ஃபுல்லாக வை, உன் வழிகளெல்லாம் ஆண்டவர் நிலைக்கும்படி நீ நினச்சதை அடையும்படி ஆண்டவர் உதவி செய்வார் என்று அந்த வசனம். கேர்ஃபுல் ஸ்டெப்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் நம்ம வாழ்க்கைக்குரிய நோக்கத்தில் நம்ம வைக்கும் பொழுது ஆண்டவர் அதை அடைய செய்வார். இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? வியூவர்ஸ் நீங்களும் சேர்ந்து இந்த வாழ்க்கைக்குரிய கவனத்தை எனக்கும் ஆண்டவரே தாரும், என் நோக்கத்தில் தாரும் என்று கேட்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஒன்றாக இந்த நேரத்தில் உம்மை கொண்டாட விளையாட அப்பா நாங்கள் கம்பீட் பண்ண எங்களுக்கு கிருபை தந்ததுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியிலையும் நாங்கள் கவனமாக எவ்வளோ விளையாட்டு விளையாடணும், அதே போல் எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் நோக்கத்துக்குரிய கவனத்தை இப்போ எங்கள் இருதயத்தில் தாரோம். ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கை நோக்கத்தை அவங்க இருதயத்தில் இன்ஸ்பயர் பண்ணோம் அப்பா. ஏதாவது ஒரு சம்பவம் மூலமாக, ஏதாவது ஒரு ஆண்டவரே அனுபவத்தின் மூலமாக அவர்கள் அறிந்து அதை நான் செய்யணும் என்ற ஒரு பேஷனோடு அவங்க போகும்பொழுது மிகப்பெரிய கவனத்தை அதில் செலுத்தி வாழ்க்கையில் அதை சாதிக்க உன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவங்களுக்கு நீர் ஏற்கனவே வைத்திருக்கிறீர் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அப்பா நீரே வழிநடத்தும், அவர்களை பலப்படுத்தும், அவர்களை கூர்மையாய் அதில் சிறக்கும்படி உம்முடைய ஆவியை வைத்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்க பார்க்குற ஒவ்வொரு வியூவரும் வாழ்க்கையில் செழித்திருப்பதை நாங்கள் பார்க்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you for joining us at U-Turn Christmas கொண்டாட்டம். Hope you also had fun. நல்லா ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம சேர்ந்து இதை செஞ்சோம், கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம். வியூவர்ஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் டிவி ப்ரோக்ராம்ஸையும் தொடர்ந்து பார்த்து be a part of this. உங்களை நெக்ஸ்ட் டைம் புது காரியத்தோடு சந்திக்கிறோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுவோமா? It's bye from U-Turn.